ஆயத்தல்லா கமேனி அவர்கள் சார்பாக ஒரு ட்வீட் அப்படிங்கிறது வந்திருக்கு. அந்த ட்வீட்டை நீங்கள் வாசித்து பார்க்கணும். ஏன்னா அது வாசித்து பார்த்தா தான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய அந்த காணொளிகள் எந்த கான்டெக்ஸ்டில் இருக்குது அப்படிங்கிறது உங்களால் புரிந்து கொள்ள முடியும். There is no difference between US presidents. அமெரிக்க அதிபர்கள் மத்தியில் எந்த விதமான ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இல்லை. இவருக்கு அவர் மாற்று அப்படிங்கிறதுலாம் இல்லை, எல்லாருமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஏன் இதை சொல்லியிருக்காருன்னா, ஒரு நாட்டை வஞ்சிப்பதில் இவங்க முன்னிலையில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான். இப்போ யாரை வஞ்சித்து விட்டார்கள் அப்படின்னு கேட்டால் உக்ரைன், ஜெலன்ஸ்கி அவர்கள். ஆனால் உண்மையிலேயே ஜெலன்ஸ்கி அவர்கள் தான் பல நாடுகளை வஞ்சிச்சிருக்கிறார், அவங்களுடைய மக்களை வஞ்சித்திருக்கிறார். அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் புட்டுன்னு வைக்க ஆரம்பிச்சிருக்காரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். இப்போ துண்டை காணும் துணியை காணும்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்களுடைய ஓட்டம் பல நாடுகள் மத்தியில் இருக்குது. யூரோப்பில் போரிஸ் ஜான்சன் அவர்களிலிருந்து பல தலைவர்கள் டொனால்டு ட்ரம்ப் அவர்களை ரொம்ப கடுமையாக விமர்சனம் செஞ்சுட்டு இருக்காங்க. போன ஒரு பதிவை நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, அதற்கான தொடர்ச்சியான பதிவு தான் இந்த பதிவு. ஸோ எல்லாத்தையும் பார்த்துடலாமா? எண்ட் ஆஃப் வார் எரா அப்படின்னு சொல்கிறத எங்கேயோ நம்ம கேட்டிருக்கோம்ல. நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் இது யுத்தத்துக்கான எரா கிடையாது அப்படின்னு சொன்ன அந்த செய்தி நம்ம காதுகளுக்கு வந்திருக்கும். கிட்டத்தட்ட அவர் சொல்லி ஒரு 1.5 வருடங்கள் 1 வருடங்களாவது ஆகியிருக்கும். நம்ம அதை பற்றிலாம் வீடியோ பேசியிருக்கோம், நீங்களும் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஒருத்தர் நம்ம அமெரிக்காவிலேருந்து பேசுகிறாருன்னா எப்படி இருக்கும்? அதுவும் அமெரிக்காவினுடைய நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர். நம்ம ஊரில் அஜித் தோவல் அவர்கள் இருக்காங்கல்ல, அதே மாதிரி அவங்க ஊரில் நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசராக மைக் வால்ட்ஸ் அவர்கள் இருக்காங்க. இந்த மைக் வால்ட்ஸ் அவர்கள் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? த எரா ஆஃப் எண்ட்லெஸ் டெவஸ்டேட்டிங் வார் பிரிங்கிங் டெத் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் ஆன் ஆல் சைட்ஸ். இங்கே யுத்தம் காரணமாக எல்லா இடங்களிலும் அழிவும், ஏகப்பட்ட பிரச்சனைகளும், நிறைய பேருடைய சொத்துக்கள் அழிவுது, டிஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் ஆல் சைட்ஸ், எல்லா பக்கமும் அழிவு வந்து பில்லியன்ஸ் ஆஃப் காஸ்ட், 100,000s ஆஃப் லைஃப், எவ்வளோ பேர், எத்தனை மனிதர்கள் கொல்லப்படுகிறார்கள், இது எல்லாமே முடிவுக்கு வந்துவிட்டது. தட் எரா இஸ் ஓவர். யுத்தம் வேணாம்ப்பா, அமெரிக்கா யுத்தத்துக்கு சார்பாக இல்லை, தயவு செஞ்சு யுத்தத்திலேருந்து வெளியில் வந்துருங்க அப்படிங்கிறத போட்டு உடச்சிருக்காரு இந்த நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர். எப்படி இருக்குது? இந்த யுத்தத்தை தொடங்கினது யார் அப்படிங்கிறத போன பதிவில் நான் தெளிவாக சொல்லிட்டேன். உக்ரைன் தொடங்கியது அப்படின்னு சொல்லி நம்ப வைக்கப்பட்டது. ஆனால் அதுக்கு பின்னாடி யாருடைய கை இருந்தது என்றால் அமெரிக்காவினுடைய கை இருந்தது. ஜோ பைடன் அவர்களுடைய கை இருந்தது, ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜோ பைடன் அவர்களுடைய கை இருந்தது. ஜோ பைடன் அவர்கள் அதிபராக வரப்போகிறார் அப்படின்னு சொன்ன உடனே ஒரே ஒரு வீடியோ தான் நம்ம இன்றைக்கி போட்டோம். இந்த உலகத்தில் யுத்தம் அதிகரிக்கும், ஆயுதங்கள் விற்பனை அதிகரிக்கும். ஏன்னா ஜோ பைடன் அவர்களுடைய ஆட்சி காலம் அப்படி தான் இருக்கும். அவர் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தபோது அதை தான் செஞ்சார், அவர் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது அதை தான் செய்வார்னு சொன்னோம். அதே மாதிரி யுத்தம் அதிகரித்தது, எல்லா இடங்களிலும் ஆயுதங்கள் வாங்கி குவிக்கப்பட்டன, எல்லாமே நடந்துச்சு. இப்போ டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்திருக்காரு, யுத்தம் வேண்டாம், பிஸ்னஸ் மட்டும் நல்லபடியாக செய்வோம், ட்ரேடிங் நல்லா பண்ணுவோம், நீ ஏற்றுமதி இறக்குமதி பண்ணு, நானும் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறேன், எல்லாரும் நல்லா வாழ்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்திருக்காரு. வந்த உடனே மனுஷன் உக்ரைனை பார்த்து இந்த போர் தொடங்கினதே நீதானப்பா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார். புட்டின் அவர்களை பார்த்து என்ன தெரியுமா சொன்னார்? அவங்க லேண்டுக்காக போராடிட்டு இருக்காங்க, அவங்க யுத்தத்தை கண்டினியூ பண்ணலாம், ஆனால் நீ நினச்சிருந்தா இந்த யுத்தத்தை முடிச்சிருக்கலாம் உக்ரைன் அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்காத கோணங்களிலாம் நின்று டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் உக்ரைனுக்கு சரியான ஆப்பா வச்சுட்டு இருக்காரு. இதனால் உக்ரைன் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? ட்ரம்பை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்லை, எங்களுடைய நம்பிக்கையை இனிமேல் அமெரிக்கா பெறுவது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜெலன்ஸ்கி அவர்கள். நாங்கள் அமெரிக்கா மீதான நம்பிக்கையை இழந்து விட்டோம். இது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி டிபி ட்ரூப்ஸ் சொல்லிருச்சு. அமெரிக்கா மீதான நம்பிக்கையை தயவு செஞ்சு வச்சிடாதீங்க, சரி வராது. அது இந்தியாவுக்கு ஆனாலும் சரி, ரஷ்யாவுக்குமே ஆனாலும் சரி. அமெரிக்காவுடனான நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு தற்காலிகம்தான், அவங்களுடைய தேவைகள் அங்கே தீரும்போது உங்களை தூக்கி எரிஞ்சிடுவாங்க அப்படின்னு சொன்னதை இன்றைக்கி ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்கிறாரு. நாங்கள் இனிமேல் அமெரிக்காவை நம்ப மாட்டோம், எங்களுடைய நம்பிக்கை பெறுவது இனிமேல் கஷ்டம் அப்படிங்கிறார். இனிமேல் நீங்களே வேணான்னு சொல்லுது அமெரிக்கா, உக்ரைன் வேணாம், உக்ரைனுக்கான செலவு வேணாம், பில்லியன் கணக்கில் செலவு அப்படிங்கிறது இனிமேல் நாங்கள் செய்ய மாட்டோம், எங்கள் மக்களுக்கான ப்ராஜெக்டை நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க அமெரிக்கா. புட்டின் அவர்களை வரவேற்றிருக்கிறார். We ultimately expect to meet. In fact, we expect that he'll come here and I'll go there. வாங்க வெள்ளை மாளிகைக்கு வாங்க புட்டின், நம்ம 2 பேருடைய உறவை மேம்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேவையா உக்ரைன் உனக்கு? இப்போ உக்ரைன் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? நேராக எங்கே போகிறாரு? எர்டகன் அவர்களிடம் போகிறாரு. எர்டகன் அவர்கள் சொல்கிறாங்க இல்லை ரஷ்யா செய்கிறதுலாம் தப்பு அப்படின்னு சொல்கிறார்.
ஆனால் எர்டகனாலையும் எந்த அளவுக்கு உக்ரைனுக்கு உதவ முடியும் அப்படின்னு கேட்டால் ரொம்ப லிமிட், ரொம்ப லிமிட். ஏன்னா அரபுலக நாடுகளால் உக்ரைனுக்கு உதவ முடியாது. உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள், ஐரோப்பா நாடுகளால் மட்டும்தான் முடியும். அப்படிப்பட்ட ஐரோப்பா நாடுகள்லேயே இப்போ ஏகப்பட்ட பிரச்சனை வந்துட்டு இருக்கு. செர்பியா கொசோவா பிரச்சனை நம்ம எல்லாருக்கும் தெரியும் தானே. இந்த செர்பியா கொசோவா பிரச்சனை ஓரளவுக்கு அங்கே அப்படியே நிற்பதற்கான வாய்ப்புகள் என்னன்னு தெரியுமா? அமெரிக்க படைகள் அங்கே நிற்பது தான். இந்த பக்கம் செர்பியாவுக்கு யார் சப்போர்ட் தெரியுமா? புட்டின் அவர்களுடைய சப்போர்ட். அந்த பக்கம் கொசோவாவுக்கு யார் சப்போர்ட்டு? கொசோவாவில் அமெரிக்காவினுடைய இராணுவம் நிற்க வைக்கப்பட்டிருக்கிறது. டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஒரு பதிவை சொல்கிறாரு, எப்பா நான் கொசோவாவிலேருந்து என்னுடைய இராணுவ வீரர்களை வெளியேற்றுகிறேன், யூரோப்லேருந்துலாம் நான் என்னுடைய இராணுவ வீரர்களை வெளியேற்றுகிறேன்னு சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? உடனடியாக அது கொசோவாவிலும் அமல்படுத்தப்படுகிறது. கொசோவாவிலேருந்து அமெரிக்க இராணுவ வீரர்கள் வெளியே வந்துட்டாங்கன்னா செர்பியாவில் இருப்பது ரஷ்யாவினுடைய உற்ற தோழன். என்ன செய்வாங்க? செர்பியா ஜெயிச்சிரும். அப்போ இவ்வளோ நாள் கொசோவா வெறும் ப்ராக்சியாக மட்டும் பயன்படுத்தப்படுகிறது. அப்போ இவ்வளோ நாள் உக்ரைன் வெறும் ப்ராக்சியாக மட்டும் பயன்படுத்தப்படுகிறது. இப்படி ப்ராக்சியாக பயன்படுத்தப்பட்ட நாடுகளுடைய அழிவு இப்படி தான் இருக்கும். டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடியும் ஜெலன்ஸ்கி அவர்களுடைய அரசியலுக்கு அஸ்தமனம் அடிக்கக்கூடிய ஆணிகளாக மாறுகின்றன. அதனால தான் எலெக்ஷனை வைங்க, நீ எலெக்ஷனை வைக்கலைன்னா நீ தாண்டா சர்வாதிகாரி அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஜெலன்ஸ்கி அவர்களை பார்த்து சொல்கிறார். ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்கிறாரு, டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் டிஸ்இன்ஃபர்மேஷன் உலகத்தில் இருக்கார், எனக்கு 57% மக்கள் ஆதரவு இருக்குது, அந்த ஆதரவை காணி, அந்த ஆதரவு காணிச்சிட்டு அடுத்துதான் என்ன வேணாலும் போர் தொடங்கிக்கோ, இல்லாட்டி ரஷ்யாவின் மீது தாக்குதல் நடத்த நானும் உனக்கு உதவியாக இருக்கேன். ஆனால் எதுவுமே இல்லாமல் நீ ஒரு சர்வாதிகாரி போக்கை நடத்தி கொண்டிருக்கிறாய் ஜெலன்ஸ்கி அவர்களே, உடனடியாக எலெக்ஷனை அமல்படுத்துங்கள் அப்படிங்கிறார். எலெக்ஷனை அமல்படுத்த முடியாது, நான் தான் இந்த அதிபர், உக்ரைனுடைய அதிபர் நான் தான். உக்ரைனை நீங்கள் என்னைக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேர்க்கிறீர்களோ, உக்ரைனை என்னைக்கு நீங்கள் நேட்டோவில் சேர்க்கிறீங்களோ, டிமாண்டை பாருங்கள், ஜெலன்ஸ்கி வைக்கிற டிமாண்டை பார்த்துக்கோங்க. உக்ரைனை என்னைக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேர்க்கிறோமோ, என்னைக்கு நேட்டோவில் சேர்க்கிறோமோ, அன்னைக்கு தான் நான் அதிபர் பதவியிலேருந்து கீழே வருவேன், அது வரைக்கும் நான் தான் அதிபர் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறார். ஸோ ஒரு அதிபராக இருக்கக்கூடிய ஒரு மனுஷன், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாடுபடுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கஷ்டப்படுறாங்க, நம்மளை நாடுகள் ரொம்ப பிரெயின் வாஷ் பண்ணி போரில் ஈடுபட வச்சுருக்காங்க. இதை விட்டுட்டோம்னா வேறு வழியே இல்லை, நமக்கு இங்கே நிறைய இயற்கை வளங்கள் இருக்குது, அதெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க, ரீபில்டிங் ஆஃப் உக்ரைன் அப்படின்னு சொல்லி. இது எல்லாமே அவருக்கும் தெரியும், ஜெலன்ஸ்கி அவர்களுக்கும் தெரியும். ஆனால் அவருடைய ஈகோ, நம்ம எப்படியாவது ரஷ்யாவை ஜெயிக்கணும், நல்லா தெரியும். ரஷ்யாவிடம் 220 பிரிகேட்ஸ் இருக்குது, உக்ரைனிடம் வெறும் 100-110 பிரிகேட்ஸ் இருக்குது. ஆனால் அந்த பிரிகேட்ஸுக்கு உதவிகள் பல நாடுகள் வழியாக கிடைத்தால் மட்டும்தான் ரஷ்யாவை எதிர்க்க முடியும். இது எல்லாம் தெரிஞ்சிருந்தும் வாண்டடாக போய் சிக்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள். அதற்கு இப்போ யார் அந்த பலத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா உக்ரைனுடைய மக்கள் தான். சரிப்பா, அப்போ ஐரோப்பா அமெரிக்காவுக்கு எதிராக திரும்புமான்னு கேட்டால் ஆமாம், அதற்கான முயற்சிகளை எல்லாருமே ஈடுபட்டுட்டு தான் இருக்காங்க. அப்போ இன்றைக்கி அமெரிக்கா உலக நாடுகளுக்கு நான் தான் வல்லரசு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணி ஆகணுமே. உடனடியாக ஒரு மிசைல் டெஸ்ட்டை நடத்துகிறாங்க. அந்த மிசைல் டெஸ்ட்டு தான் மினிட்மேன் 3 அப்படிங்கிற இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக்ஸ் மிசைல். ஸோ இந்த 3வது மினிட்மேன் அப்படிங்கிற இந்த மிசைல் கிட்டத்தட்ட 13,000 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய மிசைல், அணு ஆயுதங்களை தாங்கி செல்லக்கூடியது. இப்படிப்பட்ட மிசைலை நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிட்டோம், இதோ பார்த்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற அறிவிப்பையும் அமெரிக்கா இன்று கொடுத்திருக்கிறது. அடுத்ததாக எரியிற தீயில பெட்ரோல் ஊற்றி நம்ம பார்த்துருக்கோம், ஜெட் ஃபியூல் ஊற்றி பார்த்துருக்கீங்களா? அதுதான் புட்டின் அவர்கள் செஞ்சுருக்காங்க. ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டு தலைவரும் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக எப்படியெல்லாம் விமர்சனத்தை வைத்தார்கள், ட்ரம்ப் அவர்கள் ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எப்படியெல்லாம் அவங்க செஞ்சாங்க, வேலையை செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கான உளவு அந்த ஒரு ரிப்போர்ட் எங்ககிட்ட இருக்குது. அதை நாங்கள் டொனால்டு ட்ரம்ப் அவர்களிடம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏகப்பட்ட தலைவர்கள் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக இருந்தவர்கள். அதனால தான் இப்போ டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுக்கு ரஷ்யாவும் அமெரிக்காவும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்க. பீஸ் டாக் நடக்குது. அதே ஐரோப்பிய நாடுகள் நாங்கள் அந்த பீஸ் டாக்கை மதிக்க மாட்டோம். ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்கிறாங்க அந்த பீஸ் டாக்கினுடைய அவுட்புட் எங்களுக்கு ஒரு இதுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் புட்டின் அவர்கள் சொல்கிறாங்க இது எல்லாமே இந்த ஐரோப்பிய தலைவர்களால். உடனடியாக அங்கே எமர்ஜென்சி மீட்டிங்லாம் நடத்துனாங்க. மேக்ரோன் அவர்கள்லாம் மீட்டிங் நடத்துனாங்க, ஞாபகம் இருக்குல்ல? ஒரு 2 தினங்களுக்கு முன்னாடி. மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷம், மீட்டிங் நடந்ததுக்கு பின்னாடி ஒரு 20 நிமிஷம் டொனால்டு ட்ரம்ப் அவர்களிடம் பேசினார் மேக்ரோன் அவர்கள். அப்போது இவங்க எல்லாருமே சேர்ந்து டொனால்டு ட்ரம்ப் அவர்களை அழிக்க நினைத்தார்கள். இன்றைக்கி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுக்கு ஐயோ அம்மா குத்துதே கொடையுதேன்னு சொல்லி ஓடிட்டு இருக்காங்க. இது எல்லாம் எங்கே போய் நிற்க போகுது தெரியுமா? ரஷ்யாவும் அமெரிக்காவும் தோள் மேலே தோள் கை போட்டுக்கிட்டு எப்பா நாங்கள் 2 பேரும் ஒன்றுமே ஆகிட்டோம், இனி யாரும் சண்டை போடாதீங்கப்பா அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வரும் பாருங்க. அன்னைக்கு ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய பல நாடுகள் அமெரிக்காவுக்கு எதிராக திரும்புவாங்க.
அன்னைக்கு நேட்டோவில் ஒரு ஸ்பிளிட் அப்படிங்கிறது வரும், அன்னைக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஒரு ஸ்பிளிட் அப்படிங்கிறது வரும். அதை அமெரிக்கா எப்படி கையாள போகிறார்கள் அப்படிங்கிறதையும், ரஷ்யா அந்த நேரத்தில் என்ன முடிவுகள் எடுக்க போகிறார்கள் என்பதையும், இரண்டு நாடுகளும் சேர்ந்து சீனாவுக்கு எதிராக என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு பெரிய ட்விஸ்டாக இருக்க போகுது. பார்க்கலாம். உலக அரசியலில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் ரொம்ப பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, வியூகம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.